தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்து உள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இல்லாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 3ஆம் வாரம் டிசம்பர் 20ஆம் தேதி 2024ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்துநாதருடைய பிறப்பை பற்றி நம்ம அன்னை மரியாளுக்கு நம்ம கடவுள் கபிரியேல் தூதரை அனுப்பி வாழ்த்து கூறுறாரு. ஓகேங்களா? எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த வாழ்த்து, வேறு லெவல் இல்லை. ஏன்னா வாய்ப்பே நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த காலத்தில் அப்படி நினச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். ஓகேங்களா? கன்னி அப்படிங்கும்போது ஒரு பெண். ஓகேங்களா? அந்த பெண் கணவரோடு சேராமலே ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கடவுளாக தான் இருக்கும். கடவுளை தான் அவங்க பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னு பழைய புராணங்கள் கூட சொல்லுது. ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ரிக்கி, யஜூர், சாம, அதர்வன வேதங்கள் கூட அதை பற்றி தான் கூறுகிறது. ஒரு கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கடவுளை தான் பெற்றெடுக்கிறாங்க, கடவுளின் தாய். ஸோ நம்முடைய மறைநூல் மட்டும் கிடையாது, மற்ற மதத்தினுடைய மறைநூலை இதை தான் எடுத்து வைக்கிது. ஸோ மறைமுகமாக அவங்களே ஒத்துக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. அன்னை மரியாள் தான் கன்னி கருத்தாங்கினார், அவங்க தான் கடவுளின் தாய் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. ஆனால் வெளியில் காட்டிக்கிறதில்ல. ஓகேங்களா? ஏன்னா அவங்க சில மதத்தை அவங்க வளர்க்கணும் இல்லையா? ஸோ காட்டிக்க மாட்டாங்க. சரி, கம் டு த பாயிண்ட். இன்றைய நற்செய்தி மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, கடவுள் நம்மளை நீங்கள் உருவாகிறதுக்கு முன்பே, தாயின் கருவில் உருவாகும் முன்பே நம்மளை தேர்ந்தெடுத்துடுறாரு. ஓகேங்களா? அது ஒன்று நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இரண்டாவது, நம்மளை கடவுளுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவர் நமக்கு அப்பப்போ அவருடைய வானதூதரை அனுப்பி நம்மள்கிட்ட பேசுவார். ஓகேங்களா? அவன் கபிரியேல் தூதரை அனுப்பி நம்மக்கிட்ட ஜாலியாக பேசுவார். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, கனவுலாம் பேசுவார். நம்ம யோசேப்பிட்ட பேசுனதுலாம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? கடவுளுக்கு மட்டும் நம்மளை பிடிச்சி போச்சுன்னா அவர் பேசாமல் இருக்க மாட்டார். நம்மளை கூப்பிட்டு பேசுவார். வானதூதரை அனுப்பி பேசுவார், கனவுல தூங்கும்போது பேசுவார். நீங்கள் எப்பா எப்படிப்பா நடக்கும்னு கேட்டிங்கன்னா அவர் அழகாக சொல்லுவார், டேய் நடக்கும்டா, கடவுளால் முடியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவார். இதே அவருக்கு பிடிக்கலண்ணா, ஒரு தடவை சொல்லி பார்ப்பார், கேட்கலன்னா அவர் நடக்கிற வரைக்கும் வாய் ஊமையாக கடை,
அப்படின்னு சொல்லி நம்மளை இது பண்ணிடுவார். போன நேற்றைய நட்சத்திரத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. அதனால் அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் கடவுள், ஓகேங்களா, நமக்காக. ஏன்னா கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதில் தூய ஆவியானவரும் உள்ளார வராரு. அவரை நிறைய பேர் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. பட் தூய ஆவியானவர் ஆற்றலால் தான் கரு உருவாகுது, ஓகே. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்குது, கரெக்டாக, நம்முடைய ஆவி. அதுவே தூய ஆவியானவரால் ஒரு கரு உருவாகுதுன்னா அந்த கருவுக்கு உள்ளார யார் இருக்கா? தூய ஆவியானவர் இருக்கார், ஓகேங்களா. தூய ஆவி இருக்காருன்னா அது கண்டிப்பாக கடவுளாக தான் இருக்கும், ஓகேங்களா. அதை விட்டுட்டு கடவுளின் மகன் அப்படி இப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பூந்து பார்த்தோம்னா எல்லாமே கடவுள் தான், ஓகேங்களா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, கடைசியாக நம்ம என்ன பண்ணிக்கணும், கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிடணும். எப்பா நீங்கள் சொன்னது எனக்கு புரியல, இருந்தாலும் என்னால் முடியலை, இந்த உலக வாழ்க்கையில் என்னால் நீங்கள் சொன்னதை முடியலை, காப்பாற்ற முடியல, எனக்கு எப்படின்னு புரியலை, என்னோடய மூளைக்கு எட்டலை, இருந்தாலும் நான் உங்கள் அடிமை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எனக்கு நடக்கட்டும், உங்கள் சொற்படியே எனக்கு நிகழட்டும், ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படி எனக்கு கொண்டு போங்க, நான் ஐ சரண்டர், என்ன உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கோங்க, தயவுசெய்து பாவத்தில் மட்டும் என்ன விட்டு கொடுத்துடாதீங்க, ஓகேங்களா. சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலேருந்து எங்களை விடுவித்தரலும்னு வேண்டும் இல்லையா, அந்த மாதிரி வேண்டிக்கோங்க, ஓகேங்களா. நம்ம அன்னை முறையில் சொல்லி கொடுத்த மாதிரி நாம் எப்பொழுதும் ஆண்டவரின் அடிமையாகவே இருப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.